ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ஃபேமஸான அக்கரை வடிசல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் கொடுக்குற பிரசாதம். ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். பொங்கலுக்கு எப்படி செஞ்சு செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இந்த பருப்பை குக்கரில் லைட்டாக வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் போல் மட்டும் வறுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி புது அரிசியாக இருக்கான்னு கேட்டு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மசியும். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதட்டுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசி பாருங்கள், அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு, இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு பால், 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 6 விசில் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே நல்லா மையாக குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றுக்கோங்க. பால் லைட்டாக கொதி வந்தோன்னே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாலோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பால், ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு பால், ரைஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ பச்சை கற்பூரம் இது மாதிரி 1 சிட்டிகை மட்டும் போட்டால் போதும். ரொம்ப போட வேணாம். இப்படி 1 சிட்டிகை போட்டால் போதும். போட்டு இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வெல்லம்லே உங்களுக்கு மஞ்சள் வெல்லம், இது மாதிரி ப்ரௌன் கலர் வெல்லம் இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் வெல்லம் வாங்கிக்கோங்க. அப்போ நல்ல கலர் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம், 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக தட்டி இந்த ரைஸோடே போட்டால் ஹீட்டில் அது நல்லா இலகி வந்துடும். இப்படி நல்லா நம்ம இது பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சூட்டிலே நம்மளுக்கு வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடும். நீங்கள் இது நெக்ஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு பட்டலைன்னா இன்னும் கூட வெல்லம் லைட்டாக தட்டி போட்டுக்கலாம். இந்த வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் கிடைக்கும். நீங்கள் இந்த மஞ்சள் கலர் வெல்லம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு தான் இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக உள்ள வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லா இனிப்பாகவும் இருக்கும், நல்லா உங்களுக்கு கலராகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா வெல்லமும் எனக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. எல்லாம் நல்லா இதாகிடுச்சு. பாருங்கள், கலரும் சூப்பராக ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. பார்க்குறப்பே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். இப்போ ஒரு 8 ஏலக்காவை நல்லா நுணுக்கி பவுடர் இதெல்லாம் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போடுற ஏலக்காய் ரொம்ப வாசமாகவே இருக்கும். இதையும் போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நெய் நம்ம அரிசி அளந்தோம்ல, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி கிளறி விட்டுக்கிட்டுதுங்க. கிளறி விட்டுக்கிட்டதுக்கப்புறம் நெய் எல்லாம் உள்வாங்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பார்க்குறப்ப எவ்வளோ டெம்ட்டாக இருக்குன்னு பாருங்களேன். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். நெய் எல்லாம் பாருங்கள் அப்சர்வ் ஆகிடுச்சு. நெய் எல்லாம் உள்வாங்கிடுச்சு. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 100 ml அளவுக்கு, 100லேருந்து 150 ml அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடாகணுன்னு நமக்கு என்னென்ன நட்ஸு, கேஷ்யூ, முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை,
போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு நிறைய முந்திரி பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா உப்பி புஃப்னு பலூன் கணக்காக வரணும். அப்படி பொரிச்சு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு திராட்சை எல்லாம் புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. நல்லா முந்திரி எல்லாம் சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டைரெக்டாக இதில் சேர்த்துடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சு இப்போ சேர்த்துருங்க. பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நட்ஸு திராட்சை எல்லாத்தையும் ஒன் டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பார்த்திங்களா நெய் வந்து இதுக்கு வந்து நெய் தாங்க நிறையா தேவைப்படும். நான் ஏற்கனவே இதில் வந்து ஒரு 350 ml அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இன்னும் இதில் வந்து 500 ml அளவுக்கு நெய், எந்த அளவுக்கு நெய் வந்து விடுறோமோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதை நல்லா அப்படி ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நெய் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு இது வந்து அல்வா மாதிரி தாங்க. கிளற கிளற நெய் வந்து வெளியில் விட ஆரம்பிக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நெய் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு சூப்பராக ஸ்ரீரங்கம் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.